أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه تعليما وتكبيرا ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக, அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை, அல்லதல் சுபஹான தாலா கண்மணி நாயகம் உதித்த இந்த ரபியுல் மாதத்தில் அவனுக்கு பிடித்த இந்த இறை இல்லத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச இன்னும் கேட்க நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளைய கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார் யாவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தனி தலைவராக இருந்து அவங்களால நிறைய பெண்கள் அறிமுகமாகி இருக்கிறாங்க. ஒரு தனி நபராக இருந்து அந்த நபர் மூலியமாக அறிமுகமான பெண்கள் பார்த்தோன்னு சொன்னால் அதிகமான பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அறிமுகமாக இருக்காங்க. அதேமாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகமான பெண்கள் கண்ணியத்தோடும் பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னும் பெண்களால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் லாபம் அடைந்தார்கள். அதுவும் ஒன்று. ரெண்டு விஷயம். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பெண்கள் இஸ்லாத்துக்கும் உலகத்திற்கும் அறிமுகமாக இருக்கிறாங்க. அதேமாரி பெண்களால் அதிகமான லாபமும் அதிகமான பயனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையில இது ஒன்று. நிறைய நமக்கு தலைவர் நிறைய பேர் தெரியும், நிறைய நபிமார்களை தெரியும், நிறைய அரசியல் தலைவர்களை தெரியும். ஆனால் அவங்களால அறிமுகமான பெண்கள் பார்த்தோம் சொன்னால் ஒரு கைவிட்டு அளவு விரல விட்டு எந்த அளவுக்கு தான் இருக்கும். உதாரணமாக காந்தி இருந்தார். காந்தியை பற்றி பார்த்தோன்னா காந்தி அரசியல் தலைவர், எல்லாத்துக்கும் பிடிச்ச தலைவர், எல்லா மதத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் காந்தி. அவருடைய மனைவி யாருன்னு கேட்டால் சில பேர்த்துக்கு தெரியும், பல பேர்த்துக்கு தெரியாது. காந்தி தெரியும், காந்தியை தாண்டி காந்தி மனைவி யாரு, அவங்க குடும்ப கோத்திரம் சில பேர்த்துக்கு தெரியாது. காந்தி மனைவி கஸ்தூரி பாய் சில பேர்த்துக்கு தெரியும். அண்ணாதுரை இருந்தாரு, இன்னும் சாக்ரட்டிஸ் இருந்தாரு, நிறைய தலைவர். நபிமால பார்த்தோன்னா இப்ராஹிம் இஸ்லாம், யூசுப் அலி இஸ்லாம், யாக்கூப் அலி இஸ்லாம், அய்யூப் அலி இஸ்லாம், இப்படி அந்த நபிமார்களும் அந்த தலைவர்களும் பார்த்தோம்னு சொன்னா சில பெண்கள் தான் அவங்க மூலியமாக நமக்கு அறிமுகமாக இருப்பாங்க, நமக்கு தெரிய வரும். வரலாற்று நாளே மறைக்கப்பட்டு போயிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகமான பெண்கள்னு பார்த்தோம்னு சொன்னா உலகத்திலே ஒரு கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். அதிகமான பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம், அதிகமான பெண்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் ஆனாங்க. அதே மாதிரி பெண்களால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக லாபமும் அதிக பயனும் உலகத்துல பெற்றாங்க. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா 7000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு தன்மையில தனித்தன்மைகளை ஸல்லல்லாஹு பத்தி பேசிட்டே போலாம். அவங்க பிறந்த மாதம்னால இந்த டாபிக், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஸல்லல்லாஹு அவங்களால் திருமணம் முடிக்கப்பட்ட 11 மனைவிமார்கள். இந்த ஜுமானுடைய தலைப்பு அதுதான். நாயகமும் பெருமானாரும் திருமணம் முடிக்கப்பட்ட 11 மனைவிமார்களும். யாருமே பேசாத டாபிக், நிறைய சர்ச்சைக்குரிய டாபிக். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ஸல்லல்லாஹு 11 திருமணம் முடிச்சாங்க, ஏன் வயசான காலத்தை திருமணம் முடிச்சாங்க, ஏன் 4 மனைவி, முஸ்லிமுக்கு மட்டும் 4ன்னு சொன்னாங்க, ஆனா ஸல்லல்லாஹு மட்டும் 11 மனைவி எப்படி கூடும்? இப்படி நிறைய கேள்வி நம்ம மனசுக்குள்ள இருக்குது. பிற மதத்து சமுதாயத்துக்குள்ளும் இந்த கேள்வியெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இதுக்கு நிறைய பேருக்கு விடை தெரியல, விடை தெரியவும் யாரும் ஆவல் கொள்ளல. அந்த அடிப்படையில இந்த ஜும்மா பாயன் இன்ஷா அல்லாஹ் உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் விடைய அமையும். இங்க மனசுல எல்லா கேள்விக்கும் விடை அமையும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் அறிமுகமான நிறைய பெண்கள், குறிப்பா சொல்லணும்னு சொன்னா 70,000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகமாயிருக்காங்க. 1,24,000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அறிமுகம் 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க தான். ஆனா அதுல குறிப்பா 70,000 சஹாபாக்கள் நமக்கு எல்லா ஹதீஸ்க்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 70,000 சஹாபாக்கள் யாரு, எங்க பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க, எங்கெல்லாம் பிரயாணம் செஞ்சாங்க, என்ன வியாபாரம் செஞ்சாங்க, யாரை திருமணம் முடிச்சாங்க, யாரை எங்க வஃபாத்தானாங்க, எங்க அடக்கியிருக்காங்கன்னு சொல்லி தோராயமா 70,000 சஹாபாக்கள் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அறிமுகமான பெண்கள் தவிர ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் வரிசையில பார்த்தோம்னு சொன்னா திட்ட குறைஞ்சது 500 பெண்களாச்சும் நமக்கு தெரியும். அதாவது 500 பெண்கள், ஸல்லல்லாஹு அறிமுகமான பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா 500 பெண்களோட ஹிஸ்டரி, வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஸல்லல்லாஹு தன்மைகள்ல, ஸல்லல்லாஹு அற்புதங்கள் இதுவும் ஒண்ணு. உதாரணமா ஸல்லல்லாஹு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பெண்கள் சொல்லணும்னா, சின்ன குழந்தை மக்தப் மாசா பசங்க கூட சொல்லுவாங்க, ஆமினா, ஸல்லல்லாஹு தாயார் பேர் ஆமினா, மனைவி பேர் ஹதீஜா, ஐஷா, மகள் பேர் ஃபாத்திமா அப்படின்னு ஒரு 4-5 பேர் தொடர்ந்து சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா மற்ற தலைவர் பேரை சொல்லி அந்த தலைவர் சம்பந்தமா ஒரு 4 பேர் சொல்லணும்னா யோசிப்பாங்க. மிஞ்சி போன அம்மா பேர் இல்ல மனைவி பேர் சொல்லுவாங்க, மக பேர் சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரே தலைவருக்கு அம்மா பேரும் தெரியாது, அந்த தலைவரோட மகள் பேரும் தெரியாது, தலைவரோட பொண்ணு பேரும் தெரியாது. ஆனா ஸல்லல்லாஹு எடுத்துக்கிட்டா அம்மா பேரை முதற்கொண்டு பாட்டனார் பேரு, மனைவி பேர், மகள் பேர் தெரியும். அது ஸல்லல்லாஹு தனி சிறப்பு. விஷயத்துக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சவால் விட்டு சொல்லலாம், ஸல்லல்லாஹு அறிமுகமான பெண்கள் கண்ணியத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. ரொம்ப கொச்சையெல்லாம் பேசல. எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க ஸல்லல்லாஹு தொடர்பு கொண்ட பெண்களை பத்தி நம்ம பேர் சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லிதான் சொல்றோம். சொன்னா எவ்வளவு பேர் கண்ணியத்தை இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதே அளவு ஸல்லல்லாஹு நிறைய பயன் அடைஞ்சிருக்கிறாங்க, நிறைய லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க. 2 விஷயம், ஸல்லல்லாஹு இந்த உம்மத்துக்கு அதிகமான பெண்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க, அதிகமான பெண்களால் அதிக லாபமும் ஸல்லல்லாஹு பெற்றிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு முதல்ல அந்த அதிக பெண்களை அறிமுகப்படுத்த வரிசையிலும் அதிகமாக லாபம் கிடைத்த வரிசையில அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, திருமணத்தால அதிகமான பெண்கள் இஸ்லாத்துக்கு அறிமுகமானாங்க. அதுல முதல் மனைவி யார் சொன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40 வயசா இருக்கும்போது ஸல்லல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அப்போ 25 வயசு. இது பெரிய டாபிக், பெரிய வரலாறு. உங்களுக்கு சுருக்கமா 1/2 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. ஸல்லல்லாஹு 25 வயசு. அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40 வயசு. பெரிய செல்வ சீமாட்டி, மக்காவில பெரிய செல்வ சீமாட்டி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்க தொழில்துறை வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகமா செஞ்சாங்க. அதாவது சாதாரணமா தொழில் செய்யறதே பெருசு, ஆண்கள் செய்யறதே பெருசு. ஆனா ஒரு தனி பெண்மணி தொழில் செஞ்சாங்க, உள்ளூர்ல செய்யல, அதுக்கு திறமை வேணும். ஆனா வெளிநாட்டு வர்த்தகம் முதல் கொண்டு ஒரு தனி பெண்மணி செஞ்சாங்கன்னு சொன்னா எவ்வளவு தொழில்நுட்பம், எவ்வளவு மதிநுட்பம் அவங்களுக்கு அடங்கியிருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹதீஜா ரலியல்லாஹு ஒட்டகத்தை பராமரித்து மக்கால இடமே கிடையாதான். அதனால மக்கா டு ஜித்தா வரைக்கும் அங்கங்க கூடாரம் போட்டு ஒட்டகத்தை மட்டும் ஒரு மேய்க்கிறதுக்கு ஒரு பண்ண மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய செல்வ சீமாட்டி, எல்லாரும் புகழப்பட்ட, எல்லாரும் அறிமுகமான பட்ட ஒரு பெண்மணி தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு முன்னாடியே 2 திருமணம் முடிஞ்சிச்சு. முதல்ல அத்தீக் அப்படின்ற ஒரு கணவரால் திருமணம் முடிக்கப்பட்டாங்க. அந்த கணவர் வஃபாத் ஆயிட்டாரு. அந்த கணவருக்கும் ஹதீஜாக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் இஹாலா அப்படின்ற ஒருத்தர் திருமணம் முடிச்சாங்க, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது திருமணம் முடிக்கல. எவ்வளவு பேர் பெண்ணு கேட்டாங்க. ஏன்னா ஹதீஜாவுடைய செல்வத்துக்கும் அவங்கள புகழுக்கும் மதிப்புக்கும் நிறைய பேர் ஹதீஜாவை திருமணம் முடிக்க முன் வந்தாங்க. ஆனா ஹதீஜா திருமணத்தை அவ்வளவு உடன்பாடு இல்லாதால அதை தட்டி கழிச்சுட்டே வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜாவுடைய தொழில் பண்ணை ஒட்டகம் பெருகும் போது ஒரு மேனேஜர் தேவைப்பட்டாங்க. உங்களுக்கு கதை மாதிரி நான் சொன்னேன், புரியுதுக்காண்டி ஒரு மேனேஜர் தேவைப்பட்டாங்க. அதனால அபூ தாலிப் உதவி கேட்க, அபூ தாலிப் ஸல்லல்லாஹு பெரிய தந்தை, அவங்க போய் அபூ தாலிப் போய் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி ஹதீஜா பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு வியாபார சாலையில கொண்டு போது வர்றதுக்கு ஒரு மேனேஜர் தேவை, நீ அங்க சேர்ந்துக்கிறியா அப்படி ஸல்லல்லாஹு கேட்க, ஸல்லல்லாஹு பணியோட ஒத்துக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சிரியா நாட்டுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு முதல்ல 12 வயசு சிரியா நகருக்கு போனாங்க. அதுக்கப்புறமா இப்போ 25 வயசு சிரியா நகருக்கு போறாங்க. ஹதீஜாவுடைய வியாபார சாலைக்கு கொண்டு போறாங்க. கூட மைசிரா அப்படின்ற பெண்மணியோட ஸல்லல்லாஹு போறாங்க. வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. வந்து அதிகமான லாபத்தை கொண்டு வராங்க. அதை பார்த்து ஹதீஜாவுக்கு சந்தோஷம்.
இன்னும் ஹத்திதாவுடைய அடிமை பெண் மைசிரா சொல்றாங்க, சல்லாசம் கூட இருந்த அந்த அனுபவத்தை, வியாபாரம் பண்ண நுணுக்கத்தை, போயிட்டு வந்த அந்த அனுபவத்தை சொல்றாங்க. சல்லாசம் மிகப்பெரிய சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹத்திதா ரலியல்லாஹு முன்னாடி நபி வருவார் தெரிஞ்சிருச்சு. ஒரு நபி வருவார், அந்த நபியோட அடையாளமா இந்த முகமது சல்லாசம் அவங்ககிட்ட பார்த்த உடனே இவங்க நபின் அப்படின்னு விளங்கிட்டாங்க. பின்னாட்கள ஒரு நபி வருவார், அது இவரதான் இருக்கும்னு சொல்லி விளங்கிட்டு சல்லாசம் கிட்ட நேரடியா போய் கேட்கறாங்க, நீங்க என்ன திருமணம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னுடைய பெரிய தந்தையிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரிய தந்தை மூலம் பெண் மூலியமாக தூது அனுப்பப்பட்டு கேட்கப்பட்டாங்க. அபு தாலிப் ஒத்துக்கிறாரு. ஏன்னா ஹத்திதா பெரிய செல்வ சீமாட்டி, நல்ல பெண்மணி, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி. சலாசமும் தாய் தந்தை இல்லாத அனாதை, பணம் காசு இல்லாதவங்க. இந்த வரன் வந்த உடனே ஏத்துக்கிறாங்க, திருமணம் முடிஞ்சிருது. விஷயம் என்னன்னு சொன்னா, சலாசமுக்கு 25 வயசு, ஹத்திதாக்கு 40 வயசு. அந்த காலத்துல சர்வசாதாரணமா இருந்துச்சு. சலாசமோட தந்தை அப்துல்லா இருக்காரு இல்லையா, அப்துல்லாவுடைய தந்தை அபு தாலிபும் 2 பேரும் ஒரே வீட்டுல திருமணம் முடிச்சாங்க. அப்துல்லாவுக்கு பொண்ணு பார்க்க அப்துல்லாவோட அப்பா அபு தாலிப் போறாரு. அபு தாலிப் சலாசமுடைய தந்தைக்கு, அதாவது பொண்ணு பார்க்க போறாங்க. போகும்போது அந்த பொண்ணோட வீட்டார் சொல்றாங்களா, உங்க மகனுக்கு நாங்க ஒரு பொண்ணு தரோம், இன்னொரு பொண்ணை நீங்க திருமணம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அக்கா தங்கச்சி அப்பாவும் புள்ளியும் கட்டிக்கிட்டாங்க. அந்த காலம் அப்படி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போய் வேணா, சல்லாஸ்லாம் பிறக்கும் போது அபு தாலிபும் ஒரு குழந்தை பிறக்குது. ஹம்சா ரதியல்லாஹு அவங்கதான் 6 மாசம் டிஃபரெண்ட். ஹம்சா ரலியல்லாஹு சிறிய தந்தையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி சலாசம் பிறந்த பிறகு இன்னொரு சஃபியா அப்படின்ற ஒரு பெண்ணு பிறக்காது. அதாவது சலாசம் ஹாலான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா சலாசம் வயசு சின்னவங்க, விஷயம் வேற மாதிரி போகுது. ஆக அல்லாஹ் தஆலா இப்படி முதல் திருமணம் ஹத்திதா முடிக்கிறாங்க. 40 வயசுல சல்லாசம், 25 வயசுல முடிக்கிறாங்க, 40 வயசு ஹத்திதா ரலியல்லாஹு இப்படி முடியும். இது முதல் திருமணம். ஹத்திதா பத்தி சொல்லிட்டே போலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து தெரிஞ்சுதான் ஹத்திதா திருமணம் முடிச்சாங்க. இப்படி திருமணம் முடிச்ச பிறகும் அவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்த போதும் எந்த இடத்துலயும் ஸல்லல்லாஹு தாழ்வா மதிக்கல, கண்ணியமா பார்த்தாங்க, கண்ணியத்தோட மதிப்பை கொடுத்தாங்க. ஒரு கெத்த கட்டளை, நம்ம பெரிய பணக்காரி, பெரிய செல்வந்தர், நமக்கு அவ்வளவு சொத்து இருக்குது பண்ணன்னு சொல்லி எந்த இடத்துலயும் கெத்து காட்டாம ஹத்திதா வாழ்ந்து வஃபாத்தானாங்க. சல்லாசம் ஹீரா கோகையில இருந்தாங்க இல்லையா, குரான் அனுப்பப்பட்டது இல்லையா, அவ்வளவு பெரிய மலை கோகையிலும் ஹத்திதா தான் ஏறி போய் சாப்பாடு கொடுத்தாங்க. சொன்னா எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணையா சல்லாசம் பார்த்திருப்பாங்க, நம்ம செஞ்சு பாக்குறோம். அந்த அளவுக்கு சல்லாசம் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கும் அவங்க பணம் திமிர வெளியிலே காட்டல. ஐஷா சொல்லி காட்டுறாங்க, எனக்கு அதிகமா ரோஷம் எதிர் தெரியுமா வரும், சல்லாசம் என்கிட்ட பேசும்போது அதிகமா ஹத்திதான்னு சொல்லி பேசுவாங்க, எனக்கு ரொம்ப ரோஷமா வரும் என்பதாக ஐஷா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஹத்திதா மேல அளவு கடிந்த பாசம் வச்சிருந்தாங்களாம். திடீர்னு சல்லாசம் ஏதாவது ஒரு ஆட்டை அறுத்து இறைச்சி தானம் சதக்கா செய்வாங்க. ஏன்னு கேட்டா, எனக்கு ஹத்திதா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹத்திதாவுடைய தோழிகளுக்கு கரிய சதக்கா செய்வாங்க. அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க. ஒரு தடவை சல்லாசம் ஐஷா இப்படியே கேட்டுட்டாங்களாம், எத்தனை தடவை தான் அந்த சிவந்த கேள்வியை பத்தி பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க ஐஷா கோவத்துல. அப்ப சலாசம் சொன்னாங்களா, ஆயிஷாவை அப்படி சொல்லாத, ஹத்திதா ஒரு பெண்ணு, அவனோட சொத்துல எனக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்க, அவங்க சொத்து எனக்காக செலவு செஞ்சாங்க, என்ன நபியா முத ஈமான் கொண்டது அவங்கதான், அவங்க மூலியமா தான் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஹத்திதா மேல அதிக பாசம் வச்சிருந்தாங்க. இப்போ ஹத்திதாவுக்கும் சலாசமுக்கும் 6 குழந்தை பிறக்குது. அதுல 2 ஆண் குழந்தை, 4 பெண் குழந்தை. முதல் ஆண் குழந்தை பேரு காசிம், 2வது ஜெய்னப், 3வது ருக்கையா, 4வது உம்மு குல்சும், 5வது ஃபாத்திமா, 6வது தாஹிர். இப்படி 4 குழந்தை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முதல்லையும் கடைசியும் ஆம்பளை குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி சின்ன வயசுல அந்த 2 குழந்தையும் அல்லாஹ் வஃபாத் ஆக்கிட்டான். காசிமும் தாஹிர் 2 பேரும் சின்ன வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. 4 பெண்மணி தான் ஹயத்தா இருந்தாங்க. அந்த 4ல 2 பேரும் சீக்கிரமா வஃபாத் ஆயிட்டாங்க என்பதாக வரலாறு பதிவு செய்யும். இது முதல் திருமணம். ஹத்திதா பத்தி நிறைய பேசிட்டு போலாம், ஆனா நேரம் கம்மியா இருக்குது. அடுத்து 2வது திருமணம் சல்லாசம் எப்ப முடிச்சாங்க சொன்னா, சௌதா ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடிச்சாங்க. அப்ப சௌதா ரலியல்லாஹுக்கு 6 குழந்தை இருந்துச்சு. 6 குழந்தை இருக்கும்போது சௌதா ரலியல்லாஹு திருமணம் முடிச்சாங்க. அப்ப என்ன வயசுன்னு சொன்னா 50 வயசு சல்லாஹ்வுக்கு. சல்லாஹம் தானா திருமணம் முடிக்கல. சல்லாஹம் ஹத்திதா வஃபாத் ஆகும்போது சல்லாஹ்வுக்கு 50 வயசு, சல்லாஹம் 50 வயசு, ஹத்திதாக்கு 65 வயசு. 65 வயசு ஹத்திதா வஃபாத் ஆறாங்க. வஃபாத் ஆன பிறகு ஃபாத்திமாவும் உம்மு குல்சும் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு தாய் வேணும்னு சொல்லி மாமி சஃபியா அப்படின்ற மாமி அவங்க வற்புறுத்தின் காரணமாக இன்னொரு திருமணம் முடிக்கிறாங்க. யாரும் சொன்னா சௌதா திருமணம். அவங்க யாரும் சொன்னா குறைஷி பெண் குலத்துல மிக சிறந்த ஒரு நல்ல குலத்தை சார்ந்த பெண்மணி, விதவை பெண்மணி சௌதா ரலியல்லாஹு. அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன 6 குழந்தை இருக்குது. அதனால அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. இது 2வது திருமணம். சௌதா ரலியல்லாஹு அவங்க நீண்ட வயசு வாழ்ந்தாங்க. உமருடைய ஆட்சி காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் தடிப்பா குண்டா இருந்தாங்க என்பதாக வரலாற்று பதிவு செய்யறாங்க. இது 2வது திருமணம். உமர் ஆட்சி காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க, நீண்ட வயசு. இவங்க ஏன் திருமணம் செஞ்சாங்க சொன்னா, இது 2வது திருமணம். 3வது
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு தடவை பட்டு துணியை கொண்டு வராங்க, சலாசம் கொண்டு வராங்க. கொண்டு வந்த பட்டு துணி ஆயிஷாவோட படம் போட்டுருக்குது. அப்ப சலாசம் புரிஞ்சிருக்காங்க, இந்த ஆயிஷாவை சலாசம் திருமணம் முடிக்க சொல்லுவாங்க சொல்லி ஆயிஷாவை பெண் கேட்கறாங்க. ஆயிஷா சொன்னா தன்னுடைய தோழர் அபூபக்கருடைய மகள். அபூபக்கர்ட்ட போய் கேட்கறாங்க, உன்னுடைய மகள் நான் திருமணம் முடிக்க கேட்கும்போது சந்தோஷம் திருமணம் முடிச்சு வச்சாங்க. அப்ப சலாசம் 50 வயசு, ஐஷா 6 வயசு பெண்ணை 50 வயசு சலாசம் திருமணம் முடிக்கிறாங்க. சலாசம் அறிவிக்கிறாங்க, எனக்கு திருமணம் ஆகும்போது 6 வயசு, நான் பாலிகா இருந்த 9 வயசு தான், நாங்க 2 பேரும் ஒண்ணு கூடணும் என்பதாக ஆயிஷா அறிவிக்கிறாங்க. அப்பெல்லாம் இது சர்வசாதாரணமா இருந்துச்சு. நாங்க சின்ன வயசு தின்னலாம், அந்த காலத்துல அதான் சர்வசாதாரணமா இருந்துச்சு. நிறைய கதை புராண கதை முதற்கொண்டு எல்லா கதையும் பார்க்கும். குறிப்பா சொன்னா ராமன் சீதை கதை சொல்லுவாங்க இல்லையா, அப்ப ராமனுக்கு திருமணம் ஆகும்போது 8 வயசு, சீதைக்கு 6 வயசு, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். சிறுவர் திருமணம் அப்ப ஆகுமானதாக இருந்துச்சு. எல்லா புராணத்தையும் அது செஞ்சு வச்சாங்க. பெரியார் சொல்லுவாங்க, பெரியார் கல்யாணம் ஆகும்போது சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணார். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். குறை சொல்றதுக்காக சொல்ல, உங்க விளக்கத்துக்காக சொல்றேன். சலாசம் திருமணம் முடிச்சாங்க. இது 2வது கல்யாணம். எந்த அளவுக்கு சலாசம் மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவுக்கு மஸ்ஜித் நபி கையால கட்டுறாங்க, கட்டி ஒரு அறை மாதிரி செய்யறாங்க. அந்த அறை, இந்த அறை ஆயிஷாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதே அறையில தான் இன்னைக்கும் சலாசம் ஷஹீதா சலாசம் கபர் இருக்குது. அதாவது ரவுலத்து ஜன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய சலாசம் மக்பரா, அந்த கபூர் ஷரீஃப் அங்கதான் இருக்குது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஆயிஷா திருமணம் முடிக்க வச்சா. ஏன் தெரியுமா? ஐஷாரியா மிகப்பெரிய ஞாபக சக்தியோட ஐஷாரி இருந்தாங்க. இமாம்களுக்கு எல்லாம் முன்னோடியா இருந்தாங்க ஐஷாரி தானுவா. கிட்டத்தட்ட 2210 ஹதீஸ் ஐஷாரியை மட்டும் அறிவிச்சிருக்காங்க. இந்த உம்மத்துல நிறைய ஹதீஸ்ல அறிவிச்ச பங்கு ஐஷாவுக்கு இருக்குது. 2210 ஹதீஸ ஐஷாரியா அறிவிச்சிருக்காங்க. ஆண்களுக்கு தெரியாத பல நுணுக்கமானம் இன்னும் குடும்பத்துடைய சட்டங்கள் ஐஷா தான் அறிவிச்சிருக்காங்க. ஒரு தடவை அபூ ஹுரைரா போய் கேட்கறாங்க. கேட்கறாங்க, அதாவது நோம்பு டைம்ல சகர் டைம்ல எந்திரிக்கும் போது குளிப்பு கடமையாயிடுச்சு, இப்ப குளிக்கலாமா சகர் செய்யலாமா? எல்லாத்துக்கும் வருஷம் நோம்புல டவுட் தான் இது. நோம்பு டைம்ல எந்திரிக்கும் போது குளிப்பு கடமையை எந்திரிச்சிடும், மனைவி ஒன்று சேர்ந்திருப்போம், அல்லது இரவுல ஏதாவது நம்மளுடைய குளிப்பு கடமையாயிடுச்சு. இப்போ சகர் செய்யலாமா அல்லது குளிக்கலாமா? குளிச்சுன்னு சொன்னா சகர் டைம் முடிஞ்சு போச்சு, என்ன செய்யணும் கேட்கும் போது அபூ ஹுரைரா சொல்றாங்க, இப்போ நீங்க குளிச்சுதான் சகர் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே கேள்வி இப்ப ஐஷா கேட்கும் போது ஐஷா அறிவிக்கிறாங்க, இல்ல குளிக்க தேவையில்லை, முதல்ல நீங்க சகரை செஞ்சு முடிச்சிடுங்க, சகர் செஞ்சு முடிச்சுதான் குளிக்கணும், ஏன்னா எங்களுக்கு அப்படித்தான் நடந்துச்சு சொல்லி ஐஷா வெக்கம் இல்லாமல், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் நிறைய ஹதீஸ உம்மத்துக்கு அறிவிச்சவங்க ஐஷா தான். ஐஷா சொல்லாத ஹதீஸ் நமக்கு வெளிப்பட்டிருக்காது. ஐஷா சொல்றாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு, நாங்க சகர் செஞ்சு முடிச்சுதான் குளிச்சோம் என்பதாக அறிவிக்கிறாங்க. இப்படி நிறைய இன்னும் இப்னு மஸ்ஊத் சொல்லி காட்டுறாங்க, நாங்க குழப்பமா ஏதாவது ஹதீஸ் குழப்பத்துல இருந்தோம் சொன்னா அதுக்கு தெளிவு ஐஷா தான் எங்களுக்கு தெளிவு கொடுப்பாங்க என்பதாக சொல்றாங்க. தீன்ல 4ல் 1 பங்கு ஐஷா அறிவிச்ச ஹதீஸ் தான். அவ்வளவு சட்டம் ஐஷா அறிவிச்சிருக்காங்க. இது 2வது திருமணம் சலாசம் இது ஐஷா திருமணம் முடிச்சு 3வது திருமணம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுபடி நிறைய பெண்களை சலாசமா நிறைய பெண்கள் மூலமா நான் பயன் அடைஞ்சாங்க. நான் 3வது திருமணம் யாரு சொன்னா உஹது போர்ல, 4வது திருமணம் உஹது போர்ல யுத்தம் நடக்குது. உஹது யுத்தம் நடக்குது எப்ப ஹிஜ்ரி 3ல உஹது யுத்தம். அப்ப சலாசம் வயசு 53ல ஹிஜ்ரத் போறாங்க. 56ல உஹது போர், அதாவது 3 வருஷம் கழிச்சு உஹது போர் நடக்குது. அந்த உஹது போர்ல ஹப்சா ரலியல்லாஹு கணவர் வஃபாத் ஆறாரு. யார் ஹப்சான்னு சொன்னா உமருடைய மகள் பேர் தான் ஹப்சா. சலாசமுடைய நண்பர் உமர் இருக்காங்களா, 2ஆம் கலீஃபா, உமருடைய மகள் ஹப்சா அவருடைய கணவர் உஹது போர்ல ஷஹீதாயிராரு. உடனே ஹப்சா தனியா இருக்கிறத பார்த்து உமரிடம் போய், அதாவது என் மகளை திருமணம் முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முதல்ல போய் உஸ்மான்கிட்ட போய் கேட்க, உஸ்மான் எனக்கு போய் கேட்க, என் மகளை எனக்கு திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. உஸ்மான் சொல்றாங்க, இல்ல நான் திருமணம் முடிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது அபூபக்கர்ட்ட போய் கேட்கறாங்க, என் மகள் நீ திருமணம் முடிச்சுக்கிறான்னு சொல்லி அபூபக்கர் எந்த பதிலுமே சொல்லல, அப்படியே இருந்துட்டாங்க. உமர் கவலையோட முகத்தோடு வராங்க. சலாசம் பார்க்க, ஏன்பா கவலையா இருக்கிறேன்னு, இந்த மாதிரி நான் என் மகள் விதவையா இருக்கிறா, போர்க்களத்தை ஒரு கணவர் வஃபாத், மருமன் வஃபாத் ஆயிட்டாரு, யாராவது திருமண விஷயம் கேட்டா யாருமே வாய் திறக்கல, அபூபக்கரும் வாய் திறக்கல, உஸ்மான் வேணாம் சொல்லிட்டான்னு சொன்ன உடனே சலாசம் சொல்றாங்க, நீ கவலைப்படாத உமர், உஸ்மானுக்கு உன் மகளை விட சிறந்த பெண் அல்லாஹ் கொடுப்பான், அதே மாதிரி உன் மகளுக்கு உஸ்மானை விட சிறந்த கணவன் அல்லாஹ் கொடுப்பான். எப்படி? உன் மகளுக்கு, உன்னுடைய மகளுக்கு ஹப்சாவுக்கு உஸ்மானை விட சிறந்த கணவன் அல்லாஹ் கொடுப்பான், அதே மாதிரி ஹப்சாவுக்கு உஸ்மானை விட சிறந்த கணவன் அல்லாஹ் கொடுப்பான், அதே மாதிரி உமருக்கு உன் மகளை விட உஸ்மான் ரலியல்லாஹு உன் மகளை விட சிறந்த பெண் அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்றாங்க. அதாவது என்ன விஷயம் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹப்சாவை திருமணம் முடிச்சுக்கிறாங்க. உமருடைய மகள் ஹப்சாவை விதவையா இருந்ததுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு உமர் ஆறுதல் கவனி திருமணம் முடிச்சுக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தன் மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு குல்சுமை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இது 4வது திருமணம். 5வது ஸைனப் இப்னு ஹுஸைமா அப்படின்ற பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறாங்க. ஏன் திருமணம் முடிச்சாங்க சொன்னா, இவரும் உஹது போர்ல ரொம்ப கைகால்லாம் விழுந்து, கைகால்லாம் அடிபட்டு, ரொம்ப குத்துயிர் கொலவுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உஹது போர்ல ரொம்ப அடிபட்டு சக்ராத்துல இருந்து மௌத்தா போனார். ஸைனப் இப்னு ஹுஸைமா
அதனால அவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. சல்லல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ஒரே கபுல்ல 3 பேர் அடக்கம் செஞ்சாங்களா. அந்த அளவுக்கு உடல் பாட்டு எதுவுமே கிடைக்கல. உகது போல சகிதானங்கள ஒரே கபுல 3 பேர் அடக்கம் செஞ்சாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த அப்துல்லா ஜஹஸ் அவங்களையும், முசை இப்னு உமைர் அவங்களையும், ஹம்சா ரலியல்லாஹு அந்த 3 பேத்தையும் ஒரே கபல அடக்கம் செய்யறாங்க. அந்த அளவுக்கு உடல் பாற்ற ரொம்ப சேதப்பட்டு இருந்தது. ரொம்ப வருத்தப்பட்டதுக்காக வேண்டி அவங்கள தேற்றதுக்காக வேண்டிய சல்லல்லாஹு ஸைனப் இப்னு ஹுசைமா அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு 2 மாதத்துல அவங்க வஃபாத் ஆயிறாங்க. ஸைனப் ஹுசைமா 2 மாசம் வஃபாத் ஆயிறாங்க. சல்லல்லாஹு ஹயாத்தா இருக்கும்போது 11 மனைவியில 2 மனைவி ஹயாத்தா இருக்கும் வஃபாத் ஆயிட்டாங்க. ஒன்னு ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க வஃபாத் ஆனாங்க. 2வது ஸைனப் இப்னு ஹுசைமா கல்யாணம் ஆயிட்டு 2 மாசத்துல அவங்க வஃபாத் ஆயிறாங்க. இது 2 மனைவி. இது 5வது. 6வது மனைவி சல்லல்லாஹு உம்மு சல்மா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க விதவையா இருக்கிறாங்க. அவங்க விதவையா குறைஷி குலத்துல மிகப்பெரிய அந்தஸ்துள்ள பெண்மணி அவங்க தான். ரொம்ப அறிவாளி என்பதாக சொல்றாங்க. அவங்க திருமணம் அவங்க சல்லல்லாஹு திருமணம் முடிக்க கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு நிறைய குழந்தை இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறாங்க. சல்லல்லாஹு அந்த குழந்தைய நான் பராமரிச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி திருமணம் முடிக்கிறாங்க. திரும்ப கேட்கறாங்க, நான் ரொம்ப ரோஷக்காரி, ரொம்ப கோவப்படுவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப சல்லல்லாஹு சொல்றாங்க, நான் பொறுமைசாலி, உன் ரோஷத்தை நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க சல்லல்லாஹு குறைஷி குலத்தை. ஏன்னா குறைஷி குலத்துல கவர்றதுக்காக வேண்டிய சல்லல்லாஹு அந்த குலத்திலிருந்து ஒரு திருமணத்தை முடிக்கிறாங்க. இது 6வது திருமணம். 7வது சல்லல்லாஹு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா அவங்களுடைய தந்தை அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரியா இருந்தார். இஸ்லாத்துல மிகப்பெரிய எதிரி, அபூ ஜஹலை விட பெரிய தொந்தரவு சல்லல்லாஹு கொடுத்திருந்தாங்க. அவங்க மகள் உம்மு ஹபீபா அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவங்கள திருமணம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அபூ சீனியாவுக்கு வியாபாரத்துக்கு வேண்டி போறாங்க. போன உடனே அந்த இடத்துல உம்மு ஹபீபோட கணவர் கிறிஸ்டினா மாறிட்டாரு. உடனே இவங்க அனாதியா அங்க நடுத்தேர்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அதை அறிஞ்சு அந்த அபு நஜாத்துடைய மன்னனுக்கு சல்லல்லாஹு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி அந்த பெண்மணி எங்க வீருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த நஜாத் மன்னனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த உம்மு ஹபீபா திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. நஜாத் மன்னன் திருமணம் முடிச்சு வைத்த கல்யாணம் தான் உம்மு ஹபீபாக்கு 7வது சல்லல்லாஹு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இது 7வது கல்யாணம். அப்ப சல்லல்லாஹு வயசு என்ன தெரியுமா? 56. அப்போ வயசு ஞாபகம் வச்சுக்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 50 வயசு வரைக்கும் ஒரே மனைவி தான், ஹதீஜா ரலியல்லாஹு மட்டும் தான் திருமணம் முடிச்சாங்க. சில பேர் சொல்ற மாதிரி சல்லல்லாஹு இது அதிகமா காமயிச்சில கல்யாணம் முடிச்சாங்கன்னு கேட்டா, இளம வயத சல்லல்லாஹு திருமணம் முடிக்கவே இல்லை. ஒரே பெண்மணி ஹதீஜாவோட மட்டும் தான் வாழ்க்கை நடத்துறாங்க. வேற எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்கல, எந்த காமனும் சலாசம் இல்ல. அதுக்கப்புறம் தான் வயதான காலத்துல தான் குழந்தைய பராமரிக்கும் அடுத்த கல்யாணம் முடிச்சாங்க. அது அடுத்த கல்யாணம். 3வது கல்யாணம் சல்லாஸ் அல்லாவா பண்ணி வச்சா. ஐஷாவை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாவா ஜிப்ரீல் மூலியமா கொடுத்தா. ஏன்னு சொன்னா உம்மத்துக்கு நிறைய ஹதீஸ் தெரியலும் அப்படின்ற காரணத்துக்காக வேண்டி சல்லாஸ் 3வது திருமணம் முடிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு திருமணத்துக்கு பிறகும் ஒரு காரணம் இருக்கும். ஒண்ணு சமூக நல்லிணக்கமா இருக்கும், அல்லது அரசியல் ரீதியா இருக்கும், அல்லது மக்களை ஒன்று சேர்த்துக்காக வேண்டி இருக்கும். இப்படிதான் அல்லாஹ் ஒவ்வொரு திருமணம் முடிச்சு வச்சான். அடுத்து 8வது கல்யாணம் ஜுவைரியா ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க யாரு சொன்னா பனு முஸ்தலிப் அந்த கூட்டத்தை முஸ்லிம்களை படையெடுக்கிறாங்க. படையெடுக்கும் அந்த கூட்டம் தோத்து போச்சு, எல்லாத்தையும் கைதியா பிடிச்சிட்டு வந்துறாங்க. பிடிச்சிட்டு வந்த உடனே இவங்க பனு முஸ்தலிப் தலைவருடைய மகள் தான் ஜுவைரியா போய் கேட்கறாங்க சல்லல்லாஹு கிட்ட, என்ன நீங்க விடுதலை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது இதுக்கு பேரு அந்த காலத்துல கூடும் அடிமையை உரிமை விட்டதுக்கு ஒரு போர்க்களத்தை ஒரு அடிமையை பிடிச்சிட்டு வந்தா என்னை விட்டுடுங்க, நான் அதுக்குரிய கூலியை தரேன், அதாவது பணத்தை தரேன், விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இஸ்லாத்தை அந்த காலத்துல கூட தான் இருந்துச்சு. அப்ப சல்லல்லாஹு சொல்றாங்க, நீ எது எனக்கு தர வேணாமா, நான் அவனை உரிமை விட்டுறேன், என்னை திருமணம் முடிக்கிறான்னு சல்லல்லாஹு கேட்கறாங்க. அவன் சல்லல்லாஹு திருமணம் முடிச்சிட்டாங்க. காரணம் தெரியுமா? இது அரசியல் ரீதியான திருமணம். இந்த பனு முஸ்தலிபோட கூட்டத்தோட தலைவருடைய பெண்ணை திருமணம் முடிச்சதால நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் அந்த மனு முஸ்லிம் கூட்டத்தை நிறைய பேர் கைதிகளா பிடிச்சி வச்சாங்க சஹாபாக்கள். இவங்க பாக்குறாங்க அந்த தலைவரோட பெண்ணே சல்லல்லாஹு திரும்ப முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா சாவும் விடுதலை செஞ்சுட்டாங்க. விடுதலை செஞ்ச உடனே அதன் காரணமாக நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த கூட்டமே இஸ்லாத்துக்கு வந்துச்சு. இது காரணம் என்னன்னு சொன்னா அது ஒரு திருமணம் தான். அந்த திருமணம் நடந்ததால அந்த பனு முஸ்தலிம் கூட்டம் எல்லாமே இஸ்லாத்துக்கு மாறிச்சு. நிறைய பேர் வந்தாங்க. இப்படி சொல்லிட்டே போலாம். அடுத்து 9வது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. ஒவ்வொன்னையும் நீண்ட நேரம் பேசலாம், தாய்மையில சுருக்கமா சொல்றேன். 9வது சஃபியா அவங்க யாரு சொன்னா யூத பெண்மணி. சல்லல்லாஹு திருமணம் முடிச்ச பெண்மணியில ஒரே பெண்மணி யூத பெண்மணி. அவங்க பேர் சஃபியா ரலியல்லாஹு. ஹைபர் போர்ல அவங்க கணவன் வஃபாத் ஆயிறாரு. அவங்க நிர்கதியா தனியா நிக்கிறாங்க. அந்த யூதம் நமக்கு யூத மதமும் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம சல்லல்லாஹு புரிஞ்சுக்கணும், இஸ்லாத்தை நல்லது இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக வேண்டி யூத குலத்தை சார்ந்த பெண்மணி சஃபியாவை சல்லல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. சமய நல்லிணக்கத்துக்காக வேண்டி திருமணம் நடக்குது. இது 9வது கல்யாணம். 10வது ஸைனப் இப்னு ஜஹஸ் ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா வளர்ப்பு மகனான சல்லல்லாஹு ஒரு மகனை வளர்த்தாங்க. அந்த மகன் பேர் ஸைத் இப்னு ஹாரிஸா. அவங்களுக்கு இந்த முதல் திருமணம் ஸைனப் இப்னு ஜஹஸ திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. சில காரணங்களுக்காக வேண்டி மனம் வாழ்க்கை கசந்து போச்சு, தலாக் விட்டுட்டார்.
ஜெயிதன் தலாக் விட்டுட்டாரு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஃபலம்மா கலா ஜெயிதன், ஜெயிதுக்கு தேவை முடிஞ்ச போது ஜெயிதுக்கு தலாக் விட்டுட்டாரு. அப்போ சலாஸ் அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், ஜவ்வஜ்னா கஹா, இந்த ஜெய்னப் பின் ஜஹத்தை நீங்க திருமணம் முடிங்க அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். ஏன் இந்த கல்யாணம் முடிச்சு வச்சான்னு சொன்னா, இஸ்லாத்துல நீங்க ஒரு பிள்ளையை வளர்க்கணும்னு சொன்னா எவ்வளவுதான் வளர்ப்பு பிள்ளை செல்லமாகவும் பாசனம் காட்டி படிக்க வச்சு பெருசா வளர்த்தாலும் அது சொந்த பிள்ளைக்கு ஈடாகாது அப்படின்ற காரணத்துக்காக வேண்டி வளர்ப்பு மகனோட மனைவியே அல்லாஹ் தால திருமணம் முடிக்க வச்சான். இது அல்லாவை முடிச்சு வச்சு ஊர் மக்கள் செஞ்சு முடிச்சு வைக்கல, அல்லாவா இந்த பெண்ணை கல்யாணம் முடிங்கன்னு சொன்னா. ஏதுக்குன்னு சொன்னா இந்த சட்டத்தை அல்லாஹ் பாஸ் பண்றதுக்காக வேண்டி, ஒரு சட்டத்தை அல்லாஹ் தான் சொல்லணும், அல்லாஹ் சொல்றதுக்காக வேண்டி வளர்ப்பு மகனுடைய மனைவியே தலாக் விட்டதுக்கு அப்புறம் நீங்க திருமணம் முடிங்க நல்லா திருமணம் முடிச்சு வச்சான். பின்னாட்கள்ல அந்த ஜெய்னப் ரலி அவங்களே சொல்லுவாங்களாம், மற்ற மனைவி பார்த்து சொல்லுவாங்களாம், உங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரன் திருமணம் முடிச்சு வச்சாங்க, எனக்கு அல்லாஹ்வா தான் திருமணம் முடிச்சு வச்சான்னு சொல்லி காட்டுவாங்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த கல்யாணம் எடுக்கிறேன்னு சொன்னா தீனுக்காக மார்க்க சட்டத்தை நிலைநிறுத்துக்காக வேண்டி இந்த 9வது திருமணத்தை அல்லாஹ் நடத்தி வச்சான். அடுத்து 10வது திருமணம் யாரு சொன்னா ஜெய்னப் ஜஹா. கடைசியா 11வது திருமணம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப சலாசும் 60 வயசு, ஒவ்வொருத்த வயசு ஞாபகம் வச்சுக்கணும். 60 வயசா இருக்கும்போது சலாசனுக்கு மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சு வச்சான். ஏன் சொன்னா அவங்க குறைச்சி கொடுத்து மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாங்க. அந்த குலத்து பெண்மணி திருமணம் முடிச்சு வச்சதுக்காக வேண்டி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. குறைச்சி பெரிய திருமணம் எந்த அளவுக்குன்னு சொன்னா அது மூலியமாக தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராங்க. மிகப்பெரிய சஹாபி, எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில நிறைய போரை வெற்றி கொண்டாங்க இல்லையா. அந்த காலித் இப்னு வலீத் எதுக்காக இஸ்லாத்துக்கு வந்தாங்க சொன்னா, நம்முடைய தலைவருடைய மகள குறைஷி குலத்தை சார்ந்த பெண்மணியை திருமணம் முடிச்சதுக்காக வேண்டி அவர் இஸ்லாத்துக்கு வராரு. அது மூலியம் அல்லாஹ் போருக்கு வெற்றி கொடுத்தான். இது 9வது, இது 11வது திருமணம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சலாசலம் 11 திருமணம் முடிஞ்சு அதுல 2 திருமணம் சலாசலம் ஹயாத்தா இருக்கும் போது 2 மனைவி வஃபாத் ஆயிட்டாங்க. முதல் மனைவி யார் சொன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரெண்டாவது மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. 3வது மனைவி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா. 4வது மனைவி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா. 5வது ஜெய்னப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. 6வது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. 7வது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. 8வது ஜுவைரா ரலியல்லாஹு அன்ஹா. 9வது சஃபியா. 10வது ஜெய்னப் பின் ஜஹ் ரலியல்லாஹு அன்ஹா. 11வது மைமுனா. இந்த 11 பேர்ல சலாசன் ஹயாத்தா இருக்கும் போதே ஹதீஜா வஃபாத் ஆயிட்டாங்க. ஹதீஜாவும் இன்னொரு மனைவி வஃபாத் ஆயிட்டாங்க. சரி, எல்லாத்துக்கும் 4 திருமணம் இஸ்லாத்து கூடும், ஏன் 11 மனைவி அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா கடைசியா 11வது கல்யாணம் முடிச்சு 11வது திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான். 4 தவிர நீங்க திருமணம் முடிக்கிறது ஹராம் அப்படின்னு ஆயத்தை இறக்குறான். 11 மைமுனா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். இந்த ஆயத்தை இறக்குறவனே ஒரு சஹாபி 10 மனைவி திருமணம் முடிச்சிருந்தார். அவர் பேரு ஹைலாண்ட நபர் 10 மனைவி திருமணம் முடிச்சிருந்தார். உடனே சலாசன் அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டாம்பா, நீங்க 4 மட்டும் மனைவி கிட்ட வச்சுட்டு 6 தலாக் விட்டு சொன்னா 6 தலாக் விட்டுட்டாங்க. சரி, சலாசம் தலாக் விட வேண்டியது தானே, அந்த சஹாபி தலாக் விடலாம்னு சொன்னா, சலாசம் ஒரு மனைவி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க சொன்னா அந்த பெண்ணை வேற யாருமே திருமணம் முடிக்கூடாது, அது ஹராம். ஏன்னா சலாசம் திருமணம் முடிச்ச பெண் நமக்கு அம்மாவா ஆயிடுறாங்க, அம்மா தாய் ஆயிட்டாங்க. அதனால திருமணம் முடிக்க முடியாது. அதனால சலாசம் 9 மனைவியோட கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க என்பதாக வரலாற்றை பதிவு செய்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாசம் வரலாறு தெரிஞ்சுக்கூடிய தௌஃபீக் எல்லாம் தந்தாரு. கடைசியில அல்லாஹ் கலீமோட மௌத்தாக தௌஃபீக் எல்லாம் தந்தாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.